எல்லோருக்கும் வணக்கம். நவராத்திரி இன்னையிலிருந்து ஆரம்பமாகிருச்சு. இந்த 9 நாட்களுமே சாமிக்கு தினமும் ஒரு சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுவோம். நான் இன்னைக்கு முதல் நாள் இனிப்பும் கூட சேர்ந்து செஞ்சிருக்கேன். கோதுமை ஹல்வாவும், கடலை பருப்பு சுண்டலும் தான் ரெடி பண்ணியிருக்கேங்க. 2மே சட்டுன்னு செஞ்சிடலாங்க. வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அல்வா எப்படி செய்யறதுன்றத பார்த்துடுவோம். செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரிய முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரியோட அளவு நீங்க கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இத எடுத்துக்கலாம். இப்ப அதே கப்லயே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அந்த நெய்யிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. இப்ப மீதம் இருக்க மொத்த நெய்யும் இதுல சேர்த்துருங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. மாவு கருகிடும். எல்லா பொருட்களையும் ஒரே கப்லயே அளந்துக்கோங்க. 1 கப்பு நெய்யின்னு 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தண்ணிங்க இதோட ரேஷியோ. நெய்யோட மாவு நல்லா மிக்ஸ் ஆகி கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா முதல்ல கலந்து குடுத்துருங்க. இது மாதிரி. மாவு நல்லா கலர் மாற ஆரம்பிக்குது. 2 கப்பு அளவுக்கு தண்ணி நான் கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி தாங்க சேர்க்கணும். இப்ப பாருங்க நல்லா கலர் மாறி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வறுபட்டா தான் கொஞ்சம் கலர் மாறும். வறுபட்டா தான் நல்லாருக்கும். இப்ப சூடா இருக்க தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. மேல தெளிக்கும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே கலரிக்கிட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சு கலரிக்கோங்க. அந்த கோதுமை மாவு சூடா இருக்கதால மொத்த தண்ணிய நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்ப அதே கப்லயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கூட ஒரு 1/4 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. இது கரெக்ட்டா இருக்குன்றதுனால நான் இந்த 1 கப்புக்கு 1 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க வேண்டாம். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் சேர்ந்து கலந்து குடுத்தா போதுங்க. இப்ப வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போதே அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் திக்காக ஆரம்பிச்சுரும். இது ரொம்ப நேரம் கேஸ்ல வச்சு நம்ம கலரிக்கிட்டே இருந்தோம்னா, அது இறுக ஆரம்பிச்சுரும். அல்வா பதம் வராது. அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆகிருச்சு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு முந்திரிய சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து 2லிருந்து 3 நிமிஷம் அடுப்புல வச்சிருந்தாலே போதுங்க. சரியாகிடும். சூப்பரா வந்துருச்சு பாருங்க எல்லாம் ஒண்ணு திரண்டு. சூப்பரா ஹல்வா ரெடி ஆகிருச்சு. இப்ப சுண்டல் செய்யறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்ப இத தண்ணி வடிச்சுட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு பருப்புக்கு 3/4 கப்பு தண்ணி சேர்த்தா கரெக்ட்டா இருக்குங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்புல வச்சு ஒரே ஒரு விசில் வர வச்சுருங்கங்க போதும். கரெக்ட்டா இருக்குங்க. ஸ்டீம் அடங்குனதும் எடுத்து பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம். கரெக்ட்டா இருக்கு பாருங்க. இப்ப இது தண்ணி வடிச்சு எடுத்துப்போம். இப்ப இதுக்கு தாளிப்பு குடுத்துடலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுண்டலுக்கு நெறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுந்த பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், பாதி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப வேக வச்ச கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க.
நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு வேக வச்சதால நல்லா வெந்துருச்சு. இப்ப கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சுவையான சுண்டலும் ரெடி ஆகிருச்சு. பிரசாதம் 2மே ரெடி ஆகிருச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.